லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன மாப்பிள்ளை இது? என்ன நடந்துட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, பர்த்டே செலிப்ரேஷன். உங்களோட சொந்த காரினா என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டு வேலைக்காரியோட பிறந்த நாளை கொண்டாடுறீங்களா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு மாப்பிள்ள. ஏய், எது அநியாயம்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னமோ அநியாயம் பேசிட்டு இருக்க. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளுக்கு இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கொடுத்து அவளோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்துட்டு இப்ப வந்து நியாய அநியாயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கியா நீ? வாக்கப்பட்டு போன இடத்துல ஒருவாய் கஞ்சி ஊத்த கூட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு தானே இங்க திரும்பி வந்த இடத்துல வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தியா? தானியால ஆரம்பிச்சு இங்க வேலை செய்யற வேலைக்காரங்க வரைக்கும் அத்தனை பேர்கிட்டையும் வம்பிழுத்து வச்சிருக்கேன். இந்த வீட்டுல நாங்க உனக்கு என்ன குறை வச்சோம்? உனக்கான மரியாதையை நீ தானே கெடுத்துக்கிட்ட. ஆமா, நான் தான் கெடுத்துக்கிட்டேன். அதுக்காக என்ன ஒரேடியா இந்த வீட்டை விட்டு போக சொல்லிடுவீங்களா? ஆமா, அப்படிதான் சொல்லுவேன். அப்ப என்ன இப்பவும் சொல்லுவேன், முதல்ல இடத்தை காலி பண்ணு. இந்த வீட்டுக்குள்ள நீ நுழையவே கூடாது, வெளியே போ. நான் ஏன் போகணும்? இது நான் பிறந்த வீடு, என் அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டின வீடு. என்ன வெளியில போக சொல்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்ல. அத்தை, ஓவரா பேசாதீங்க. மரியாதை வெளியே போயிருங்க. நீங்க பண்ண வேலைக்கு மறுபடியும் வீட்டுல எல்லாம் சேர்க்க முடியாது. பண்றதும் பண்ணிட்டு இப்ப வந்து திமிரா பேசுறாங்க. என்ன மாப்ள, என்னமோ தப்ப நான் மட்டும் பண்ண மாதிரி மொத்த பழியும் தூக்கி ஏன் தலை மேல போட்டுட்டு இருக்கீங்க? இது ஒரு கால உங்க அக்கா மக, இவ மட்டும் என்ன யோக்கியமா? நான் பண்ணது தப்புன்னு சொல்றீங்கல்ல, அந்த தப்புல இவளுக்கும் தான் பங்கு இருக்கு. இவ சம்மதம் இல்லாம நான் எப்படி அதை செய்ய முடியும்? இவளை மட்டும் விட்டுட்டு என்ன மட்டும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது எந்த வகையில நியாயம்னு கேக்குறேன். நான் ஒன்னும் யாரையும் பழி வாங்கணும் ஏமாத்தணும் இத பண்ணல. உண்மையா லவ் பண்ண அத வீட்ல எப்படி சொல்றதுன்னு குழப்பத்துல இருந்தேன். நீங்க தான் வந்து நான் புலம்பிட்டு இருக்கிறத பார்த்து உங்களோட எண்ணத்தை நீங்க நிறைவேற்றிக்கிட்டீங்க. இப்ப தப்பு வெளியே தெரிஞ்சதும் என்ன கூட சேர்த்துக்கிறீங்களா? ஏய், என்னடி நீ தானே அவனை லவ் பண்றேன்னு சொன்ன? அவனை கல்யாணம் பண்ணிக்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கன்னு நீ தானே வந்து என்கிட்ட கேட்ட. இப்ப என்ன மொத்த பழி ஏன் தலை மேல போட்டுட்டு நீ நல்லவளாகலான்னு பாக்குறியா? என்ன நான் உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டனா? இங்க பாருங்க, என் பேத்தி முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியல, சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல. அதான் ஒரு தடவை அவளை பாத்துட்டு போலான்னு வந்தா எல்லாரும் என்ன அடிச்சு துரத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன நான் என்ன யாரும் பண்ணாத தப்பையா பண்ணிட்டேன்? என் பேத்திய பாக்கணும்னு அவ கூட இருக்கணும், அவ்வளவுதான். அது முடியாதுன்னா என் பேத்தியை என் கூட வாரத்துக்கு ஒரு 4 நாள் அனுப்பி வைங்க. என்னது பேத்தியா? பேத்தி பிறந்து 8 வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட அவளை வந்து எட்டி பார்க்கணும்னு தோணல உனக்கு? 4 மாசத்துக்கு முன்னாடி வந்து இப்ப வந்து உறவு கொண்டாடிட்டு இருக்க. இத பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். முடியாது முடியாது முடியாது, என்னால போக முடியாது. என்னது போகவா முடியாது? ஆமா ஆமா, என்னம்மா நீங்க? வேண்டாமா? ஐயோ மித்ரா, நீதாம்மா என்ன காப்பாத்தணும். எல்லாரையும் அடிச்சு துரத்துறதுலயே குறியா இருக்காங்க. மித்ரா, உன் பிறந்த நாள் அதுமா உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் அனுப்ப வேண்டான்னு இவங்க கிட்ட சொல்லு. நான் உன் கால்ல வேணா விழுற மித்ரா. அம்மா என்னம்மா நீங்க? பெரியவங்க நீங்க ஏன் கால்ல போய் விழறீங்க? ஐயோ இல்ல மித்ரா, நீ சொன்னா இவங்க எல்லாரும் கேட்பாங்க. நான் இந்த வீட்லயே இருக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு வழி பண்ணி கொடு ப்ளீஸ். ப்ளீஸ் மித்ரா. அம்மா, இவங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா? மித்ரா, சொன்னா கேளுங்க. இவங்கள பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சு இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க. இவங்களால பட்டதெல்லாம் போதும். சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ அவங்க திருந்திட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க சார். நான் வேணா எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேக்குறேன், என்ன மன்னிச்சுட சொல்லு மித்ரா. ஐயோ ஐயோ அம்மா இருங்கம்மா. சார் பாருங்க சார், மன்னிப்பு கேட்கும் போது அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் சரியா இருக்கும். என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, உங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக பண்ணுங்கம்மா, ப்ளீஸ்மா.
நீங்க எனக்கு தர பர்த்டே கிஃப்டா நாகு அம்மாவை மன்னிச்சு இந்த வீட்லயே தங்க வைங்கம்மா. ப்ளீஸ்மா. மித்ரா, உனக்காக இவளை நான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணி. இனிமேலாவது சொல்றதை கேளு. இதே மாதிரி ஏதாவது பண்ணுன அவ்வளவுதான், சொல்லிட்டேன் நான் உனக்கு. ஐயோ, என்ன நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு இது போதும் அண்ணி. இனிமே நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அண்ணி. இனிமே நான் சரியா இருப்பேன், என்ன நம்புங்க. மித்ரா, ரொம்ப நன்றிம்மா. சரி மித்ரா, டைம் ஆகுதுல்ல, நீ போய் ரெடி ஆயிட்டு வா, கேக் கட் பண்ணணும். அம்மா, நீங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. வாப்பா போலாம். வாடி போலாம். மித்ரா, அம்மா. மித்ரா, உன் கைய காலா நினைச்சு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிரு மித்ரா. அம்மா, என்னம்மா என்கிட்ட போய் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்ல மித்ரா, நான் உனக்கு எப்பவுமே கெட்டதுதான் நினைச்சிருக்கேன். உனக்கு நல்லதுன்னு எதுவுமே நான் பண்ணதில்ல. என் சொந்த பந்தம் கூட நான் பண்ண விஷயத்த பார்த்து என்ன ஏத்துக்கவே இல்ல. ஆனா நீ எனக்காக பேசி அவங்கள ஒத்துக்க வச்ச பாத்தியா? என் மனசுல நீ எங்கேயோ வசந்து போயிட்ட மித்ரா. என்னம்மா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் போய் பேசிட்டு இருக்கீங்க? நீங்களும் அவங்களும் என்னதான் இருந்தாலும் சொந்த பந்தமா? நான் சாதாரண வேலைக்காரிமா. விடுங்கம்மா, இத போய் பெருசா நினைக்காதீங்க. இது என்னோட கடமை, நான் அதை சரியா பண்ணிருக்கேன். நீங்களும் அவங்களும் நன்றியா இருந்தாலே அதுவே போதுமா? சரிம்மா, இருங்க, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. மித்ரா, சொல்லுங்கம்மா. என்ன இது புது புடவை? இதுவா? என் பிறந்த நாள் பரிசா காந்திமதி அம்மா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ஓ, சரி 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 மித்ரா, நேரமாகுது, நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகு, நான் வெளியில வெயிட் பண்றேன். அடேங்கப்பா, ஏண்டி உனக்கு அந்த காந்திமதி புடவை எடுத்து கொடுத்திருக்காளா? ஐயோ, 25,000? ஐயோ, என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் அண்ணன் வீட்டு சொத்து என் மக அனுபவிக்க வேண்டியது. இப்ப பாரு, ஒரு வேலைக்காரி அனுபவிச்சிட்டு இருக்கா. இதை விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? யோசி நாகு, யோசி, என்ன பண்ணலாம்? ஒரு வேலைக்காரி உன் பிறந்த நாளைக்கு 25,000 ரூபாய் புடவை கேக்குதோ? இருடி, நான் என்ன பண்றேன்னு பாரு.
சூப்பர்மேன், சொல்லு, என்ன விஷயம்? பெட் ஞாபகம் இருக்கட்டும். ரெட் கலர் saree தான். 1000 ரூபாய் எடுத்து வைங்க. நானும் அதே தான் சொல்கிறேன். நீயும் 1000 ரூபாய் எடுத்து வச்சுக்கோ. மித்ரா ப்ளூ கலர் சாரி தான் கட்டிட்டு வருவாங்க. பாத்துருவோமா? ம், பார்க்கலாமே. ம், பார்க்கலாம். எப்படி கிளம்பி வரான்னு பார்க்கலாம். வா மித்ரா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் தகுதிக்கு உனக்கு 25,000 ரூபாய் புடவை கேக்குதோ? உனக்கு இருக்குடி. மம்மி வாங்க மம்மி, இங்க எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்றாங்க. இதோ வரேன் விக்ரம். வராங்களாம். இவளுக்கு இந்த புடவை ஏது? புதுசா வேற ஒரு புடவைய கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறா. மாப்ள, ம், நீ சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி ப்ளூ புடவை கட்டிட்டு வந்திருக்கா. நீ வின்னிங் ஜோன்ல இருக்க மாப்ள. மாம்சு, அவ ஏன் பொண்டாட்டியா? அவ என்ன நினைப்பான்னு எனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாமல. மம்மி வாங்க. மித்ரா, பாத்தியா பாத்தியா, உனக்கு தேன்னு சொன்ன மாதிரி ப்ளூ கலர் தான் உனக்கு ரொம்ப இஷ்டம். அதனால தான் அவ எடுத்து கொடுத்த புடவையே நீ கட்டிக்கிட்டியா? நான் எடுத்து கொடுத்த புடவை உனக்கு பிடிக்கல, அவ்வளவுதானே? ஐயோம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என்ன நடந்துச்சுன்னா, அதனால ஒண்ணும் இல்லம்மா. நான் எடுத்து கொடுத்த புடவையை நீ கட்டலன்னா என்ன? அதான் தேன் எடுத்து கொடுத்த புடவையை நீ கட்டிட்டு வந்திருக்கியே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சீக்கிரமா கேக்க கட் பண்ணு. சரிங்கம்மா. அடப்பாவீங்களா, ஒரு புடவைக்கு 2 புடவை எடுத்து கொடுத்திருக்கீங்களா? ச்சே, மித்ரா தப்பிச்சிட்டல. இருக்குடி உனக்கு. மித்ரா, கேக் கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே மித்ரா. தேங்க்யூ சார். வெல்கம். இப்படி கேக்கெல்லாம் கட் பண்ணி gift கொடுத்து என் பர்த்டேவை ரொம்ப ஸ்பெஷலா மாத்திட்டீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அக்கா, கேக் கட் பண்ணுங்க, எல்லாருக்கும் கொடுத்துடலாம். சரி.
தேங்க்யூ. அம்மா கேக் எடுத்துக்கோங்க. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க? கேக் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. கேக் சாப்பிட்டோம்ல, எல்லாரும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அட வாங்க எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கலாம். வாங்க வாங்க வாங்கம்மா, இப்படி வந்துருங்க. வா விக்ரம். சூப்பர்மேன் நீங்களும் வாங்க. வாங்க சூப்பர்மேன். வாங்க. பாத்தியா மாம்சு என்ன நடந்துன்னு? நான் நடக்கல மாப்ள, நீ தான் நடந்துட்டு இருக்க. ஐயோ மொக்க பண்ணாதயா. நான் சொன்ன மாதிரி என் பொண்டாட்டி ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு வந்த பத்தியா? இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? ப்ளூ கலர்னு தெரியுது. அடிச்சன்னு வை. நான் நக்கலா? யோ லூஸ் மாம்சு. மித்ராவுக்கு என் மேல இன்னும் லவ் இருக்குன்னு தெரியுதியா? அதான் எனக்கு தெரியுமா மாப்ள. மாம்சு இதை பாரு, சும்மா டூத் பேஸ்ட் விளம்பர மாதிரி தினமும் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. அவன் உன்னை லவ் பண்றாங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அவளுக்கு ஈகோ, உங்ககிட்ட அதை ஓப்பனா சொல்ல மாட்டேங்கிறா. உனக்கு என்ன கொண்டே தெரியல, நீ அவகிட்ட சொல்ல மாட்டேங்கிற. என்னைக்கு ஓப்பனா உங்ககிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொல்றாளோ அன்னைக்கு தான் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியும். அது வரைக்கும் இப்படி ஸ்கூல் பசங்க மாதிரி சண்டை போட்டு இருக்க வேண்டியதா? என்ன பண்ண முடியும்? ஏன் மாம்சு பேசாம மித்ரா கிட்ட? மாப்பிள்ளையர் குட்டி சத்தனோட தான் டார்கெட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. பார்த்தேனே, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இந்தாங்க, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நம்ம பேசின மாதிரி 1000 ரூபாய் பெட்டு. எனக்கு தெரியும் தானே இந்த போட்டியில நீ தான் தோப்பன. மித்ராவுக்கு ப்ளூ கலர் தான் ஃபேவரட் கலர். தேனு அடுத்த தடவை பெட் வைக்கிறதா இருந்தா என் கூட பெட் வை. பாத்தியா பேக்கெட் காலியா இருக்கு. பெட்ல நான் தான் ஜெயிப்பேன். தேனு, தேனு என்னடி இதெல்லாம்? எதடி கேக்குற? இல்ல என்ன பெட்டு, எதுக்கு 1000 rupees? அதுவா, தேனு நீ என்ன முட்டாளாடி? ஏண்டி? சாமுத்திரிக்கா லட்சணமும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல. மித்ராக்காக்கு என்ன கலர் பிடிக்கும்னு ஆளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அவங்களும் என்னதான் அந்த புடவைய பிடிக்கலன்னு சொன்னாலும் கடைசியில வினை எடுத்து கொடுத்த புடவைய தானே ஆசையா கட்டிட்டு வந்து நின்னாங்க. உன் லவ் டெவலப் பண்ணுவேன்னு பார்த்தா அவங்க 2 பேருக்கும் கெமிஸ்ட்ரியை டெவலப் பண்ணிட்டு வந்து நிக்கிற. என்னடி சொல்ற? ஆமா தேனு, இங்க பாரு, அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒரு சிங்க்ல தான் இருக்காங்க. நீ எப்படியாச்சும் உன் ஆளை தனியா கூட்டிட்டு போய் கரெக்ட் பண்ண பாரு. இல்ல அப்புறம் அவங்க உன் சூப்பர்மேனை தட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் உன் கதி அதோ கதி தான், பாத்துக்கோ. இவன் எங்க போனா? சரி, இப்ப என்ன நீ புடி பார்க்கலாம். விக்ரம் சொன்னா கேளு, ஓடாத, கீழே விழுந்துருவ. அப்புறம் மித்ராமாவை உன்னை திட்டுவாங்க. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, நீ முதல்ல என்ன புடி பார்க்கலாம். விக்ரம் ஓடாத. மித்ராமா கிட்ட மாட்டினியா? நல்லா மாட்டினியா? பாருங்க மித்ராமா எவ்வளவு டர்ட்டியா சாப்பிட்டு வச்சிருக்கான்னு. சரி நான் பாத்துக்கிறேன். என்ன விக்ரம், கேக்க இப்படியா சாப்பிடுறது? கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்லையா உனக்கு? கேக்கு சாப்பிடுறதுல என்ன மம்மி டிசிப்ளின் இருக்கு? முதல்ல வா, எல்லாத்தையும் வாஷ் பண்ணலாம் வா. முகம் ஃபுல்லா கேக்க பூசி வச்சிருக்க பாரு. அங்கிள், எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரமா? இந்தாங்க கேக் எடுத்துக்கோங்க. வேணாடா கண்ணா, எனக்கு கேக் வேண்டாம். நீங்க விக்ரம் கொடுத்தாதான் சாப்பிடுவீங்களா? நான் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களா? ஹே, நான் இப்பதான் கேக் சாப்பிட்டேன், அதனால தான் சொன்னேன். இப்ப நான் என்ன கேக் சாப்பிடணும்? தேங்க்யூ. வெல்கம். இப்படி மூஞ்சு ஃபுல்லா படுற மாதிரி கேக்க சாப்பிட்டு வச்சிருக்கேடா.
ஐய மூக்குல கூட கேக்க பாரு. கேக்க மூக்காலையா சாப்பிடுற? ஐயோ அறிவு கொழுந்து மம்மி. கேக்க யாராவது மூக்கால சாப்பிட முடியுமா? அப்ப ஏன்டா மூக்கு ஃபுல்லா கிரீமா இருக்கு? அதெல்லாம் ஆர்வத்துல சாப்பிட்டது மம்மி. ம்? என்ன வினய் அங்கிள், நீங்களும் கேக்க மூக்கால சாப்பிட்டீங்களா?